ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. முட்டையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. நம்ம ஏற்கனவே முட்டையை வச்சு முட்டை போண்டா ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி முட்டை வடை ரெசிபி தான், எக் வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். நம்ம சேனலில் ஏற்கனவே முட்டை போண்டா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம்ல, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 முட்டையை நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம துருவி எடுத்துடலாம். இப்படி துருவி எடுக்கும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது முட்டை உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம மீதி இருக்கிற முட்டையை இப்போ நம்ம இதை துருவி எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இன்னொரு பவுலுக்கு இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இது பிசைஞ்சதும் இப்போ நாங்கள் இதில் ஒரு அரை முட்டையை இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் பிசைஞ்சிடலாம். சிலவங்களுக்கு ஒரு முட்டை தேவைப்படும். அதோட மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து இருக்கும். இப்போ நம்ம இதை வடை மாதிரி தட்டி எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதோ நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். ஒரு சைடு நல்லா வெந்தது. இப்போ நம்ம இது திருப்பி போட்டுடலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் பொரிக்கணும், ஏன்னாலும் உள்ளே வேகாது. ஸோ அதுக்காக தான். இவ்வளோ தான் 2 சைடு வெந்ததோ இப்போ நம்ம எடுத்துடலாம். இவ்வளோ தான் எக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப க்ரன்ச்சியான கிறிஸ்பியான எக் வடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.